மொத்த ரூட்டோட கிளியராக தெரிஞ்சு பார்த்தீங்களா? ஜவாது மலை தங்களை அன்புடன் வரவேற்குது. பைக்கு வியூ வச்சு பார்க்குறப்ப சூப்பராக இருங்க. பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. இதுக்காக தாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி வரணும். 1 லிட்டராக வாங்கினா 850 ரூபா, கிலோனா சந்தன மரம் சாண்டல்வுட் தெரியுதாங்க. இந்த காய் பார்த்தீங்கன்னா செம்மரத்துலேருந்து எடுத்தது. ஒரு மலை மேலே இவ்வளோ பெரிய லேக் ஏறி இருக்கு பாருங்களேன். வாவ், இங்கேருந்து பார்க்குறப்ப சூப்பராக இருக்கீங்களா? பீமன் ஃபால்ஸ் அதெல்லாம் கவரப் பண்ணலாம். கேவ்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, குள்ளர் கேவ்னு, அது எங்கே இருக்குது? குட்டி குட்டி மனுஷங்களாம் இருந்தாங்க. அவ்வளோ ஹைட்டு தான் இருக்கும். இந்த ஸ்பைடு பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட பகுதி. ஸ்ப்ளெண்டர் பைக்கு டிஆர்எல் R15 செட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த டிஆர்எல் தான். வணக்கம், நான் உங்கள் நிர்மல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா பைக் ரிலேட்டடான வீடியோஸ், ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டு வச்சிங்க. கேரளா மாடல் ஸ்ப்ளெண்டர் தான் அது மாதிரி ஓல்டு மாடல் வண்டி வந்து ரீஸ்டோர் பண்ணி ஃபுல்லாகவே எல்லாமே ரெடி பண்ணி நியூ பைக் மாரி எடுத்து வந்திருக்கோம். இது நம்மளோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸு. இருந்தாலும் நான் பைக் ட்ராவலில் சொல்கிறேன். ரொம்ப பயங்கரமான ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கும், த்ரில்லிங்காகவும், நேச்சுரல், அப்படி எல்லாமே இருக்குங்க. எதுவுமே குறையில்லை அந்த ஸ்பாட்டுக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜவாது ஹில்ஸ், அங்கே தான் போக போகிறோம். பயங்கரமாக இருக்க போகுதுங்க, அட்வென்ச்சராகவும் இருக்கும். ஜவாது ஹில்ஸ் ட்ராவல் பண்ண போகிறோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மலைங்க, மலை மேலே தான் எல்லாமே இருக்குது. மலை உச்சியில் ஒரு சிட்டியாக இருக்குது. அதுதான் இப்போ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டான விஷயம். முடிஞ்ச அளவுக்கு இந்த விளாக் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். மார்னிங் 7:45 AM கிளம்பியிருக்கோம். இந்த மலை மேலே அட்வென்ச்சரான பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீமன் ஃபால்ஸ் இருக்குது, அப்புறம் கேவ்ஸ் ஒன்று இருக்குது, இன்னும் நிறைய இருக்குங்க. எல்லாமே ட்ராவலில் சொல்கிறேன். அதுமாதிரி இந்த ஷர்ட்டு தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன், டெடி. கண்டிப்பாக எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டுன்னு பைக் எடுங்க. வாங்க இப்போ கிளம்பலாம். இப்போ எங்கேருந்து கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா செங்கம் டு போலூர் சென்டரில் இருக்கோம். நம்ம வந்து இப்போ போலூர் சைடு போயிட்டு தான் போக போகிறோம். செங்கம் சைடு போகாதீங்க, போலூர் சைடு போனால் தான் எல்லாமே கிட்டே இருக்குது. இந்த போலூர் சைடு போய் மேலே மலை மேலே ஏறுறப்ப தான் அப்சர்வேட்டிவ், எல்லாமே கேவ்ஸு, ஃபால்ஸு எல்லாமே இந்த சைடு தான் இருக்குது. மலை மேலே ஒரு சிட்டினா எப்படி இருங்க, பயங்கரமாக இருக்குல்ல. இப்போ தான் ஃபஸ்ட் டைமே போக போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மலை தருது, அதுக்கு பேக்கில் ஒரு மலை இருக்குது பார்த்தீங்கன்னா, அது உச்சியில் தான் இப்போது ஒரு சிட்டியே இருக்குங்க. ஒரு மலை மேலே ஒரு சிட்டி, ஆச்சரியமான விஷயம் இல்லைங்க. எல்லோரும் சொல்லுறது காதில் அப்படியே கேட்டு வச்சுருக்கேன், நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இன்னும் எக்ஸைட்மெண்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சிங்க. ஒரு மலை மேலே எதுனா ஒரு வித்தியாசமாக இருந்தாலே, ஒரு வீடு இருந்தாலே வித்தியாசமாக பார்ப்போம். ஒரு சிட்டியாக இருக்குது, அதுவும் எல்லா ஃபெசிலிட்டிஸுங்க. இப்போ லெஃப்ட்டு போனால் செங்கம் ரோடு, செங்கம் போய் போனால் ரொம்ப லாங்க, ரைட் போனால் போலூர். நம்ம செங்கம் போலூருக்கும் சென்டரில் இருக்கும். போலூர் சைடு போயின்னு இருக்கோம். பேட்டை வந்து ரீச் ஆகிட்டோம். அந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா, ப்ரௌன் ஒயிட், அது வந்து கேமிங் சாம்பியன் இருக்கார் பார்த்தீங்களா, GT கிங், அவரோட வீடு தான். நீங்கள் எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஜவாது ஹில்ஸ் மட்டும் போய் ரீச் ஆகிட்டிங்கன்னா எல்லாமே அங்கேயே இருக்குங்க. நீங்களும் அப்படியே டிஜிட்டலாக எங்களோட ட்ராவல் பண்ணுங்கள். என்னோட ட்ரீம் இப்போ தாங்க ஒன்று ஒன்றா கம்ப்ளீட் ஆகினே வருது. இப்போ தாங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம பைக் வந்து இந்த பைக்கை நம்மளே கஷ்டப்பட்டு இப்போ ரெடி பண்ணி இந்த பைக் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு பைக்கோட லுக்கு. இந்த பைக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஓனாக நானாக தான் ரெடி பண்ணேன். ஓல்டு பைக் எடுத்து கேரளாவில் ட்ரெண்டிங் 2024 கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து ஸ்ப்ளெண்டர் வந்து செம்ம ட்ரெண்டிங்காக போயின்னு இருக்குது. இன்ஸ்டாகிராம்ஸ் ரீல்ஸ் உள்ள போனாலே போதுங்க, இந்த பைக்கோட வீடியோ தான் வந்துக்கினே இருந்துச்சு. நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணினே இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணணும், நம்ம அந்த பைக்கை நம்மளே இப்போ ரெடி பண்ணிட்டோம். இந்த பைக் மட்டும் இல்லைங்க, சுசி மேக்ஸ் 100 ஓல்டு விண்டேஜ் பைக் இருக்குது இல்லைங்க, 2 ஸ்டோக் பைக்கு, அது வந்து அப்படியே RX 100 மாற்றிடும். ஏன் தெரியுங்களா எப்படி சேஸ் நோட்டு வந்து RX 100 பீட்டு வந்து அந்த சேம் பீட்டை சுசி மேக்ஸ் 100 வச்சுருக்கோம். அந்த வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கவர் லான்ஸ் ரெடி பண்ணுங்க. அந்த பைக்கோட நேம் வந்து டாம். அந்த பைக் எடுத்துருந்தால் ட்ராவல் கண்டினியூஸாக பண்ண போகிறேங்க. டாம் ரெடி பண்ணுறப்ப கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ கொஞ்சம் விளாக் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ட்ராவல் வந்து மோட்டோ விளாக். நான் ஆனால் கண்டிப்பாக பண்ணினே தான் இருப்பேன். ஆனால் இந்த பைக்கு ஓல்டு ஸ்க்ராப் பைக் மாரி இந்த பைக்கை எப்படி ரீஸ்டோர் பண்ணி ரெடி பண்ணணும், மாடிஃபை பண்ணணுன்றது எல்லாமே நான் ஒரே ஆள் தாங்க. பைக்கோட பெயிண்டிங், மாடிஃபிகேஷன், இன்ஜின் ஒர்க்கிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு சொல்லி எல்லாமே ப்ளாகை எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியராக போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். போலூருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ டிஃபன் பார்த்தீங்கன்னா மேலே போய் சாப்பிட்டோம்னா மேலே எல்லாமே இருக்குது. இங்கே கீழே சாப்பிட்டு போகிறதுனால இங்கேயே சாப்பிட்டு போயிடுங்க போலூர்லேயே. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இங்கேயே கூட முடிச்சிங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சு பார்த்தீங்கன்னா மேலே ஜவாது ஹில்ஸில் போய் சாப்பிட்டுக்கலாம். வாட்டர்மெலன் ஒரு பீஸ் சாப்பிட்டோம். சம்மருக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் தாங்க. வாட்டர்மெலன் வந்து பயங்கர கூலிங் பண்ணும், பாடியில் இருக்க வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். பைக் நேம் வந்து பிளாக்கி எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பாருங்க.
பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் வந்து இங்கேயே முடிச்சுட்டு போயிடுவோம் போலூர்லேயே. மேலே போயிட்டு ஜவாத் ஹில்ஸில் போயிட்டு லஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சங்கத்தில் உறுப்பினர் நீ சாப்பாடு முக்கியமா? எங்கேயோ ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குங்க, அங்கே போய் பார்த்துப்போம். நானும் ஒன்றும் பார்க்கலைங்க, எல்லோரும் சொல்கிறத வச்சு தான் சொல்கிறேன். இந்த சைடு அந்த மலையும் பார்த்தீங்களாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது ஒரு டெம்பிள் இருக்குங்க. டெம்பிள் அந்த மலை உச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. வெங்கடேஸ்வரர் மலை தான் நினைக்கிறீங்க. அந்த கோயிலும் விளாக் பண்ணலாங்க. நயலில் ஸ்டே பண்ணுற பிறகு வேறு தெரிஞ்சு பார்த்தீங்களா, அப்படி எப்படி ஸ்டெப்ஸாக இருக்குது பார்த்தீங்களா. போலூரில் லொக்கேட் ஆகிருக்கு. போலூர் உள்ளே போயிட்டு அப்படியே மேலே போகலாம். அந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா பைக்லலாம் போக முடியாதுங்க, ஃபுல்லாகவே நடந்து தான் போகணும். பெட்ரோல் இங்கே போய்ட்டுன்னு போயிடலாங்க. பெட்ரோல் மிரர் வந்து நம்மளுக்கு பேக் சைடில் ஒரு கேமரா மாதிரி, கார்லலாம் பேக் சைடில் கேமரா வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பைக்கு பேக் சைடு கேமரா பார்த்தீங்கன்னா மிரர் தாங்க. இந்த பெட்ரோல் பங்க் போலூரில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. கார் கீ மிரர் இருக்கும். எக்ஸ்பென்சிவான லுக் தரும். ப்ரெஸ் பண்ண அப்படியே வருங்க, சூப்பராக இருக்கும். இந்த ஃபாண்டும் பார்த்தீங்கன்னா இது கம்ப்யூட்டர் லேசர் கட்டிங். நம்ம பைக்லாம் இந்த மாதிரி தான் வரும், கம்பெனி ஸ்டாக் பைக்கில். இதெல்லாம் அப்படியே கட் பண்ணி போட்டு பைக் எடுத்துருவாங்க. இது வந்து அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. 150ண்ணா. போலூர்லேருந்து ஒரு 55 அந்த மாதிரி சம்திங் கிலோமீட்டர்ஸ் தாங்க வருது. சொட்டு இது அங்க வர்ற போத எரிச்சாயோ வணக்கம்டா மாப்ள. இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. சுச்சு பெட்ரோல் போட்டுனே இருப்ப கரண்ட் ஆஃப் ஆயிட்டுருங்க. அதை நானும் கவனிக்கவே இல்லை. எரவட்டி ஏட்டா அதெல்லாம் நடக்குது. மூக்கி கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா. அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். எவ்வளோ நான் வந்துச்சு? 50 ரூபீஸ். சரிண்ணா ஓகேண்ணா. கரண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். 148 தாங்க போட்டிருக்காங்க. நான் வந்து கரெக்டாக சொல்லிட்டாரு, இரு தம்பி கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, எவ்வளோ போட்டு இருக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தோம். 148 ஒரு 2 ரூபீஸ் தான் கம்மியாக இருந்துச்சு. 2 ரூபா பார்த்தீங்கன்னா கரெக்டாக சேஞ்ச் கொடுத்துட்டாங்க. 2 ரூபீஸ் வாங்கிட்டோம். 2 ரூபீஸ் சேவ் பண்ணியிருக்கோம். ஆஞ்சநேயர் நம்மள வெல்கம் பண்ணுறாருங்க. கோயில கூட்டம் ஓவரா இருக்குதே, எப்படா கும்பிடுறது? இப்படி கும்பிடுங்க சார். கரெக்டாக எங்கே வச்சுருக்காங்க ஆஞ்சநேயர் கோயில். எல்லாரையும் ஆஞ்சநேயர் வந்து அப்படியே வெல்கம் பண்ணி, ஆஞ்சநேயர் அவர்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி இருக்காருங்க. 2 ரூபீஸுங்க 148லேயே அப்படியே நின்றுட்டு இருக்கு. ஆனால் அதை பார்க்கவே இல்லைங்க. அவரே சொல்லி நம்மளுக்கு 2 ரூபீஸ் வாங்கின்னு வந்துட்டேங்க. இந்த பஸ்ஸு காண்டி எல்லாம் சூனாப்பா நான் காத்திருக்க வேண்டியதாகி போச்சு. போலூர் உள்ள பஸ் ஸ்டாண்டு உள்ளே வந்திருக்கோம். போலூர் உள்ளே வந்துட்டோம். ஜம்னாமுத்தூர் 41 கிலோமீட்டர் ரைட் சைடுங்க. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டூரிசம் வெல்கம் யூ. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்க டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் எல்லாமே இங்கே பாருங்க, எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணி போட்டு இருக்காங்க. குள்ளர் குகை இங்கே பார்த்தீங்களா, குள்ளர் குகை குட்டி குட்டி மனுஷங்க வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க. என்னன்னு சரி எனக்கு தெரியல, பார்க்கலாம். அந்த கேவ்ஸ் இன்னும் குகை இருக்குன்றாங்க. பேர்டை கொஞ்சம் லிசன் பண்ணி பார்த்தாலே எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கூகுள் மேப் வந்து எங்கே லொக்கேஷன் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேணு பாபு அப்சர்வேட்டரி, காவலூரில் இருக்க அப்சர்வேட்டரிங்க. ஏசியாவிலே மிகப்பெரிய டெலஸ்கோப் அங்கே தாங்க இருக்குது. அப்சர்வேட்டரி என்ட்ரன்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டைம் வந்து 4 to 6 தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் சாட்டர்டே 1 டே மட்டும்தான். ஜம்னாமுத்தூர் 38 கிலோமீட்டர்ஸ். பரவாயில்லைங்க, அங்கங்கே மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு மலை மேலே ஒரு சின்ன பில்டிங் இருக்குது, நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. அப்போ ஒரு ஊர் சிட்டியாக இருக்குன்னா அப்போ எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. அடிக்கிற வெயிலுக்கு இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக அப்படியே ப்ளம் ட்ரீஸ், பனைமரம், அப்படி ஈச்ச மரம், அப்படியே சூப்பராக இருக்கு பாருங்க. ஃபுல்லாக இந்த சைடு மாங்காய் மரம், இந்த ஈச்ச மரம் இவ்வளோ பெருசு. இப்போ தாங்க பார்க்குற பனைமரம் ஹைட்டுக்கு இருக்குங்க. ஜேர்ஸ் நடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஜவாத் ஹில்ஸ் இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு யாருன்னா கேட்டு போகலாம். ஜவாத் ஹில்ஸ் எதுனா நேராக போங்க. மலை எந்த மலைனா? எல்லாமே ஜவாத் ஹில்ஸ் தான். இப்போ சிட்டி எங்கே இருக்குது? மேலே மலை மேலே இந்த மெயின் ரோடே போனீங்கன்னா எந்த மலைனா? அது பேக்கில் இருக்குது அந்த மலையா? நீங்கள் பார்க்கறதெல்லாம் கிடையாது.
மாதிரி இன்னும் 3-4 மலை தாண்டி இன்னும் 3-4 மலை தாண்டி பண்ணுவான். ஓகேண்ணா ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. சின்ன சிட்டி சின்ன சின்ன ஊர் இருக்கும், அதெல்லாம் கிடையாது. நேராக போய் பஸ் ஸ்டாண்டாண்டே நிற்கும் ரைட். இந்த மலைலாம் இல்லையாங்க, எனக்கு அப்பயே டவுட்டு தான். ஏன்னா அவ்வளோ பெரிய சிட்டி இருக்குன்றாங்க, இந்த மலை மேலே ஒன்றுமே தெரியலையே அப்படின்ட்டு பார்த்தோம். நான் இந்த மலையாக இருக்குன்னு நினச்சி, இந்த மலைலாம் இல்லையாங்க. இந்த மாதிரி இன்னும் 2-3 மலை இருக்காங்க. இந்த மலையே இவ்வளோ பயங்கரமாக இருக்குது இன்னும். அப்போ அந்த மலை எப்படி இருக்கும்? ஜவாத் ஹில்ஸுக்கு தாங்க போயின்னு இருக்கும். ஆனால் இந்த பிளேஸ், இந்த லொக்கேஷன்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பாட்லாம் பாருங்களேன். இந்த ஸ்பாட்டை பார்க்குறப்ப ஜவாத் ஹில்ஸ் ஒரு வந்துருச்சோ அப்படின்னு நினச்சினே போயினே இருக்கீங்க. அதுக்கும் அங்கே கேட்டு தான் போயிட்டு இருக்கோம். இன்னும் 38 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குங்க, 38 கிலோமீட்டர்ஸ். அப்போ அங்கே எப்படி இருக்குங்க, போகிற வழியே இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, இவ்வளோ நேச்சுரலான மரம்லாம் இப்போ தாங்க துளிரிடுது. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன். ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், எந்த பொல்யூஷனும் இல்லைங்க. நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போகலாம். ஜவாத் மலை தங்களை அன்புடன் வரவேற்குது. ஜவாத் ஹில்ஸ் வெல்கம் யூ. தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. இன்றைக்கி வந்து சாட்டர்டே போனால் மட்டும்தான் அந்த அப்சர்வேஷன் வந்து ஓப்பனில் இருக்கும். சூப்பராக இருக்குங்க. எக்ஸாஸ்ட் நோட் பார்த்தீங்களா? எக்ஸாஸ்ட் நோட் பயங்கரமாக இருக்குங்க. எக்ஸாஸ்ட் நோட் வந்து மாடிஃபைலாம் இல்லைங்க, ஸ்டாக் பைக் கம்பெனியில் வந்து தான் ஓல்டு மாடல் எக்ஸாஸ்ட்டு. இது கொஞ்சம் தேடி சர்ச் பண்ணி தான் வாங்கினேன். ஃபுல்லாகவே ஏர் பெண்டு தான் நினைக்கிறேன், ஏர் பெண்டு தான் வைப்பாங்க. வா இந்த பெண்டு தாங்க சூப்பராக இருக்குது. இந்த ஏர் பெண்டு இவ்வளோ பெண்டில் இந்த பெண்டு வண்டி தான் கொஞ்சம் கரெக்டாக. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் பாருங்க, சூப்பராக இருக்குது. வா இந்த சம்மருக்கே இவ்வளோ பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட் கொடுக்குதுன்னா இன்னும் ரெய்னி சீசனில் நினச்சி கூட பார்க்க முடியலைங்க. அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் வியூ பாயிண்ட். சூப்பராக இருங்க. இன்னும் கூட ஆனால் வீடு எதுவுமே தெரியல, பார்த்துப்பாங்க தெரியும், மேலே போக தான் தெரியும். இங்கே தண்ணி வரும்போது இருக்குங்க, மலை மேலேருந்து இங்கே பாருங்கண்ணா, தண்ணி வந்து அப்படியே இந்த சைடு போய்டும் மேலே இருக்குது. இப்போ தண்ணிலாம் வந்துச்சுன்னா பார்க்குறப்ப இப்படி இருங்க வியூ பாயிண்ட்டு பயங்கரமாக இருக்கும். இந்த விழாவும் பாருங்கள், நம்ம கண்டிப்பாக பண்ணி இருப்போம். ரெய்னி சீசன்லேயும் வரும். திருப்பியும் நம்ம டாம் அதுங்காட்டி எடுத்துருவோம். நம்ம R15 டிஸ்கவரில் ரெடி பண்ண R15 டாம் எடுத்துருவோம். டாம் எடுத்துன்னு வரலாங்க, அப்போ இன்னும் பயங்கரமாக இருக்கும். வியூ பாயிண்ட் பாருங்க எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. வந்து திருவண்ணாமலை வந்து 56 கிலோமீட்டர். திருவண்ணாமலையிலேருந்தும் வரலாம். இப்போ செங்கம்போலூர் தெரியாதுங்க பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை கண்டிப்பாக தெரியும். அண்ணாமலையார் கோயில் இருக்குது, ஃபேமஸ் அண்ணாமலையார் கோயில் டெம்பிள். திருவண்ணாமலை வந்து எப்படி வந்தாலும் போலூர் தாங்க வந்தோம். மொத்த ரூட்டோட கிளியராக தெரிஞ்சு பார்த்தீங்களா? பைக் பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. பைக்கு வியூ வச்சு பார்க்குறப்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வியூலாம் பாருங்களேன். இல்லை பஸ் ஸ்டாப் ஒன்று இருந்துச்சுங்க, நயர்கூடம் வச்சுருந்தாங்க. பஸ் ஸ்டாப் இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் வந்தால் எந்த ரிஸ்க்கும் இல்லைங்க. பஸ் கரண்ட்டில் எடுத்துன்னு வந்துட்டு இருக்காங்க. கரண்ட் இல்லைன்னாங்க, பார்த்தீங்க கரண்ட்டில் எடுத்துன்னு வந்துட்டு இருக்காங்க. வீடுலாம் நிறைய ட்ரீஸ் இருங்க. என்னென்ன ட்ரீஸ் தான் தருங்க. எதுவும் ஃப்ரூட்டாக இருந்தால் சூப்பராக இருங்க. ஆப்பிள், கிரேப்ஸு அந்த மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்குது இல்லைங்க. சீத்தாப்பள்ளி பழம், பலாப்பழம் அதெல்லாம் தான் ஃபேமஸ்னாங்க. அங்கேருந்து தான் வந்திருக்கோம். அங்கேருந்து அப்படியே பெண்டு, அப்படியே ஏர் பெண்டு அப்படியே பென் பண்ணி வந்துடுங்க. இப்போ அண்ணாவை கொஞ்சம் பேர் மீட் பண்ணோம். எல்லாமே பைக் ரைடர்ஸ் வந்துருக்காங்க. இவங்க ஒரு கேங்காக வந்திருக்காங்க. என்ன கேங் ப்ரோ? பிக்டோ கேம். பிக்டாய் கேம் அது என்ன குரூப் ஐடியா? எதில் பார்க்கலாம்? நீங்கள் இது வந்து இன்ஸ்டாகிராமில் கூட பார்க்கலாம். ஓகே, நீங்கள் கேங்காக வந்து நாங்கள் எல்லோரும் கேங்காக தான் பார்க்கலாம். நம்ம வரப்போ ஒரு 20 பைக்ஸ் கிட்ட போச்சு பார்த்தீங்களா? இவங்க தான் அந்த கேங் தான் வந்தாங்க. ஓகே ப்ரோ, பார்த்து சேஃபாக போங்க. கள்ளி செடி வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது. இதில் இருக்கிற ஃப்ரூட் எப்படி இருக்குது அமைகிற பாருங்க. அப்படியே ஃப்ளவர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃப்ரூட் பாருங்களேன், அப்படியே அத்திப்பழம் மாதிரி இருக்குது பாருங்கள். கேன்சர் அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் கொடுக்கலான்னுவாங்க. ஹாய் ப்ரோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பீமன் ஃபால்ஸ் அதெல்லாம் கவரப் பண்ணலாம். தண்ணி இருக்கா ப்ரோ? இருக்கும் ப்ரோ, ஓரளவுக்கு ஓடும். சரி, இப்போதும் நம்ம ஓரளவுக்கு இந்த வெயிலுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தாலே அது பயங்கரமாக தான் இருக்கும். கேவ்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, குள்ளர் கேவ்னு, அது எங்கே இருக்குது?
புதூர் அது மேலே போனோம், ரொம்ப தூரமாக போனோம். அது காமிலான்ட்டு பார்த்தா அது வீடுலாம் இருக்கா குட்டி குட்டியா? இருக்கு அதெல்லாம். குட்டி குட்டி மனுஷங்களாம் இருந்தாங்க. ஆமாம், அதுதான் அவ்வளோ ஹைட்டு தான் இருக்கும். லில்லிபுட் அப்படின்னா கட்ட விரல் அளவுள்ள மனுஷன் ஐயா. கட்ட விரலால உள்ள மனுஷனா? சித்திரக்குழுனை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கும் போலூர் மலையில் அவங்க வாழ்ந்த குகையெல்லாம் இருக்கு. கொல்லைக்கு போயிருக்காரு. அப்போ செடிக்கு செடி ஏதோ தாவி இருக்கு. என்னன்னு உத்து பார்த்தா லில்லி புட்டு. அப்படியே வேட்டி விரிச்சு பிடிச்சிட்டாரு. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காராம். என்ன வெயில் அதுக்கு ஒத்துக்காதான். அவனுக்குலாம் அந்த லில்லி புட்டோட வேல்யூ தெரியல. வெறும் 1 கோடிங்கிறான். ஆனால் ஒரிஜினல் வேல்யூ 4000 கோடி. அதில் வீடு கட்டியிருப்பாங்க. அதில் ஆனால் மனுஷங்க இருந்தாங்களா? ஆனால் எத்தனை வருஷம்னு தெரில. ஆனால் உங்களுக்கு இருக்கிறவங்களே கேட்டால் சொல்லுவாங்க. ஃபோட்டோஸ் எதுனா இருக்கா? நாங்கள் போய் இப்போ தான் சரி. ஆனால் ஈவினிங் ஆகிடுமா அது அங்கே போய் வருது? வாரதெல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் தான் ப்ரோ. போயிட்டு ஆட்டோ வந்து போயிட்டு நடந்து ஈவினிங் ஆகிடும். ஆனால் மற்ற இடம்லாம் கவர் பண்ண முடியாது தானே ப்ரோ? சரி, பாய் ப்ரோ. ரொம்ப பாசமான பசங்களாக இருக்காங்க எல்லாருமே. அதில் எவ்வளோ பாசமாக பேசுகிறாங்க. இப்போ நம்ம குள்ளர் கேவ்ஸ் கவர் பண்ண முடியலைங்க. ஆனால் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எதனா கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். டவுனில் தாங்க வியூ சூப்பராக இருந்துச்சு. இப்போ இங்கே வந்தோடனே பாருங்களேன், நார்மலான ஏரியாவில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும் எக்ஸாக்டான ஹைட்டு தெரில. கடல் மட்டத்தை விட 3800 அடிக்கு மேலே ஹைட்டுன்னு சொன்னாங்க. அவ்வளோ ஹைட்டுக்கு மேலே இருக்கும். ஆனால் பார்த்தீங்களா நார்மலான பிளேஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஹேர் பன்ஸ்லாம் வளைஞ்சு வந்து பார்த்தீங்களா, அப்போ தான் அதோட ஹைட் ஏற தெரிஞ்சிடும். எவ்வளோ பெரிய பில்டிங் கட்டுறாங்கன்னு, இவ்வளோ பெரிய வீடு கட்டுறாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து மலை மேலே இருக்கோம். ஒரு மலைக்கு மேலே இவ்வளோ விஷயம் நடந்துருக்கு. ஃபுல்லாக மாங்காய் மரம். இந்த பக்கம்லாம் மாங்காய் மரங்க ஃபுல்லாக நேச்சராக இருக்குங்க. வீட்டுக்கு ஒரு பலா மரம் வச்சுருக்காங்க. இங்கே பலாப்பழம் சேல்ஸ் பண்ணுறாங்க. இங்கே மண் வளம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. 15 கிராமங்கள் உள்ள 1000 வயதானவர்களுக்கு ஃபுட் சர்வ் பண்ணுறாங்களாம், அன்னதானம். சூப்பருங்க. டிஸ்கவரில் R15 ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பைக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். வீடியோஸில் இருக்குது, நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். அந்த பைக்கோடு அந்த பைக்கில் ஸ்டண்ட்ஸ் வீடியோஸ் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். தேனெல்லாம் எவ்வளோண்ணா? லிட்டரா? 1 லிட்டராக வாங்கினா 850 ரூபா. கிலோண்ணா 600 ரூபா. பலாப்பழம்லாம் என்ன ரேட்ண்ணா? 100 ரூபா. எந்த பழம் எடுத்தாலும். வாழைப்பழம்னா அதெல்லாம் ரேட் அதெல்லாம்ண்ணா நார்மல் கிலோ 30 ரூபா. சரிண்ணா, சரி ஓகேண்ணா, போயிட்டு வரேண்ணா. இருட்டுண்ணா போயிட்டு வரேன். சரிண்ணா. பலாப்பழம் தேனி எல்லாம் பாருங்க. இங்கே ஒரு பலா மரம் பாருங்க. பலாப்பழம் மரம் தாங்க. எங்கே பார்த்தாலும் பலாப்பழம் மரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கள் ஃபுல்லாக பலாப்பழம் மரம் தான் இருக்குது. இது வந்து கோகோ ட்ரீ பிளான்ட்டுன்னு நினைக்கிறேங்க. கோகோ சாக்லேட்டு பழம் இருக்குது பார்த்தீங்களா, கோகோ அதோட ட்ரீன்னு தான் நினைக்கிறேன். மேலே ஸ்கூல் இருக்குது பாருங்கள். மலைவாழ் மக்கள் தொடக்கப்பள்ளி அத்திப்பட்டுங்க. வியூ பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த சைடு இந்த பார்க்குறப்ப வியூ சூப்பராக இருக்குது பாருங்களேன். அந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் இந்த சைடு பார்க்குறப்ப வியூ நார்மலான ஒரு மாதிரி இருக்குங்க. ஹோட்டல் இருக்குது, இங்கேயே சாப்பிட்டு போயிடலாங்க. சாப்பிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பீமன் ஃபால்ஸ் தான் போக போகிறோம். நம்ம வந்து குஸ்காவும் ஒரு முட்டையை சாப்பிட்டோம். சேர்த்தே பார்த்தீங்கன்னா 60 rupees தான் வாங்கினாங்க. டேஸ்ட்டு பயங்கர அல்டிமேட்டு. ஸ்பைசஸ் எல்லா ஸ்பைஸஸும் போட்டுருந்தாங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இங்கே பாருங்களா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹவுஸ் கட்டியிருக்காங்க. ஃபுட்டிலே கட்டியிருக்காங்க ஃபுல்லாக. வழி எப்படி இருக்குது தெரியலைங்க. வழி இருந்தால் மேலே போகலாம். இந்த ரூட் தாங்க. பைக் மேலே போகுமா தெரில. ஆனால் வியூ பாருங்களா சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக வுட்டிலே கட்டியிருக்காங்க வீடு. வாவ், இங்கேருந்து பார்க்குறப்ப சூப்பராக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு ரெடி பண்ணுறாங்களாம். பயங்கரமாக இருக்குங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க இப்போ இந்த ஸ்பாட்டு சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு இந்த பில்டிங் ரெடி பண்ணுறாங்களாம்.
இப்போ நம்ம அந்த ரோட்ல இருந்தே எடுக்கிறப்ப வியூ பாயிண்ட் நல்லாவே ஓரளவுக்கு நார்மலான பிளேஸில் இருக்க மாதிரிங்க. இப்போ இந்த மேலே ஏறி வந்தது நான் செம்ம ஒர்த்தாக போச்சுங்க. இப்போ வியூ பாயிண்ட் பாருங்க, நம்ம வந்த ரோடே தான் நார்மலாக இருந்திருக்கும். இப்போ இங்கேருந்து பார்க்குறப்ப வியூ பாயிண்ட் பாருங்க, வேறு லெவல் நேச்சுரலை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான ஒரு வியூ இங்கே பயங்கரமாக இருக்குது பாருங்க. ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. ஆனால் அது கெஸ்ட் ஹவுஸ் இல்லையாங்க, ஃபாரஸ்டர் ஆஃபீஸர் ஸ்டே பண்ணுறதுக்கான ரூம் ரெடி பண்ணுறாங்க. 4 கிலோமீட்டர்ஸில் பீமன் ஃபால்ஸ் வரப்போகுது. நயரா பெட்ரோல் பங்க் இருக்குது பார்த்தீங்களா, மேலே மலை மேலே ஒரு பெட்ரோல் பங்க் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் சிட்டி. மலை மேலே பார்த்தீங்களா ஒரு சிட்டியே இருக்குது, எல்லா ஷாப்பும் இருக்குது பாருங்கள். நார்மல் சிட்டி எப்படி இருக்கும் அதேமாதிரியே மலை மேலே ஒரு சிட்டி இருக்குது பாருங்களேன். பஸ் ஸ்டாப்புங்க இதாங்க, ஜம்னாமுத்தூர் மலை மேலே ஒரு பஸ் ஸ்டாப். போலூரில் இருந்து வந்தீங்கன்னா ஒரே பஸ், ஸ்ட்ரெயிட் பஸ்ஸு நீங்கள் இங்கே வந்து லேண்ட் ஆகிடலாம். நீங்கள் பஸ்ஸில் வந்தாலும் ஓகே, உங்களுக்கு அட்வென்ச்சராக ஃபீல் பைக்கில் ஆகுனா பைக்கில் வந்தாலும் ஓகே. எல்லாம் பரபரப்பாக இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நல்லா அன்பாக பார்த்துக்கிறாங்க. பீமன் அருவி செல்லும் வழி லெஃப்ட்டுங்க, நான் வாட்டின ஸ்ட்ரெயிட்டாக போயின்னு இருக்குங்க. போட்லாம் தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. போட்லாம் இப்போ கிடையாது தான். மலைக்கு மேலே ஒரு பள்ளம், அந்த பள்ளத்தில் தண்ணி ஏறி. இது வந்து கொல்லப்பன் லேக் தான் வந்துருக்கும். போட்டிங் வந்து போயிருந்தாங்க இருக்காங்க. போட்டிங் என்ட்ரி வந்து அந்த சைடு இருக்குது போல இருக்குதுங்க. என்ட்ரி வந்து அந்த சைடு இருக்குது. ஆனால் நம்ம இப்போ வந்து பீமன் ஃபால்ஸுக்கு போகலாங்க. கொஞ்சம் டைம் இல்லை, நம்மளே பீமன் ஃபால்ஸ் போயிட்டு அப்புறம் அப்சர்வேட்டிவ்க்கு போனோம். டைம் இல்லை, அதனால் போட்டிங்லாம் இப்போ போக முடியாதுங்க. அவங்க போட்டிங் போகிறாங்க, அதை அப்படி பார்த்துக்கலாம். அதுவே போதும் நம்மளுக்கு. ஒரு மலை மேலே இவ்வளோ பெரிய லேக் ஏரி இருக்குது பாருங்களேன். அப்படி ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தெரியும். இல்லைனா நார்மலாக பார்த்தீங்கன்னா நார்மலான ஏரி மாரி தான் இருக்கும். பிளாக் எடுத்துன்னு இப்போ பீமன் ஃபால்ஸு கிளம்ப போகிறோம். கொல்லப்பன் லேக்கோட வியூ பாருங்க. அப்படி இப்போ போட்டோட டிக்கெட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. அங்கேருந்து போட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு அப்படியே சுற்றினது போகிறாங்க பாருங்க. கொல்லப்பன் லேக்லேருந்து பீமன் வாட்டர் ஃபால்ஸுக்கு எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 2.3 கிலோமீட்டர் இருக்குது. 10 மினிட்ஸில் போயிடலான்ட்டு கூகுள் மேப் சொல்லுது. ஃபால்ஸில் தண்ணி இருக்கா இல்லையான்னு யாருக்குமே கரெக்டாக தெரிலங்க. போய் இப்போ லைவாக பார்த்தா தான் தெரியும். பீமன் ஃபால்ஸ் ஆனால் தண்ணி வரலையா? கொஞ்சம் புரியல. தேங்கி தான் இருக்காண்ணா? எவ்வளோ நாள் ஆச்சு நின்று? ஒரு சரிண்ணா. டிக்கெட்டு வண்டிக்கு 2 வீலருக்கு 10 ரூபா, ஆளுக்கு 20 ரூபாவா? நான் இப்போ மழை பெஞ்சிருந்தால் இதோட வியூவே தனிங்க. அடுத்த விளாக் பார்த்தீங்கன்னா பருவமலைக்கு விளாக் போக போகிறோம். கண்டிப்பாக விளாக் போயின்னா தாங்க இருக்கும். இந்த விளாக் வந்து நம்ம R15 ரெடி பண்ணோடனே எடுத்துக்கின்னு ரெய்னி சீசனில் வருங்க. இப்போயே பார்த்துங்க எப்படி இருக்குன்ட்டு. ரெய்னி சீசன் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஃபால்ஸு கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம். ஃபால்ஸ் இதில் எங்கன்னு தெரிலங்க. வியூ பாயிண்ட் வேறுங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக வியூ தண்ணி இல்லாமல் போச்சு. வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குது பாருங்க. ஃப்ரண்ட்டில் வியூ பாயிண்ட் அவ்வளோ நல்லா இல்லைங்க. ஃப்ரண்ட்டில் இப்போ வெளியே போயிட்டு காமிக்கிறேன். நம்ம பைக் விட்டு இருக்கிறது இந்த வழி வந்து தடை பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணி இருந்தால் இந்த வழியில் நம்ம உள்ளேயும் விட்டுருக்க மாட்டாங்க. இந்த வியூ பாயிண்ட் எடுத்துருக்க முடியாது. இப்போ தண்ணி இல்லாததுனால உள்ளே அலோவ் பண்ணாங்க. அதனால் இப்போ நம்ம இந்த வியூ பாயிண்ட் எடுத்துருக்கோம். இது ஒன்று மட்டும் தாங்க நம்ம பெனிஃபிட். இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். இப்போ இதுவே நீங்கள் ஃபீல் பண்ணீங்க தண்ணி வரப்போ எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குங்க. தண்ணி வரப்போ பயங்கரமாக இருக்குங்க. நல்லா பள்ளம் மேடமாக இருக்குது. தண்ணி அப்படியே சவுண்டு சல சவுண்டும் சூப்பராக இருங்க. நேச்சுரல் சவுண்டும். பீமன் ஃபால்ஸில் வந்து பீமன் நீர்வீழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி வந்திருந்தால் இந்த ஸ்பாட்லாம் இங்கெல்லாம் வந்து இருக்க முடியாதுங்க. இங்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி தான் போயிருக்கும். இப்போ ரீசெண்டாக 1 மந்த்தாக தாங்க தண்ணி இல்லையா, தண்ணி நின்றுச்சான். இந்த பிளேஸ் தாங்க எண்டிங் பாயிண்ட்டு. இதோட பாருங்கள், இதோட டவுன் தான். இன்னும் போயினே இருக்குங்க. போக போயினே இருக்குது. இந்த வியூ பாயிண்ட் வரையும் தாங்க நல்லா இருக்குது.
இவ்வளோ பெரிய மரம்னு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. இந்த காட்டிலே இந்த ஒரு மரம் தாங்க ரொம்ப பெரிய மரம். இது செம்மரம்னு நினைக்கிறேங்க. பாருங்களேன், செம்மரம் தாங்க. தெரியுதா எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க, எந்த அளவுக்கு ரெட்டிஷாக இருக்குன்னு. வேங்க மரம், வேங்க, ரோஸ்வுட்டு, நிறைய மரங்க, சந்தன மரம் கூட இருக்குன்னாங்க. ஆனால் எனக்கு எது சந்தன மரம்னு தெரிலங்க. இதெல்லாம் வாட்டர் ஃபால்ஸ், பீமன் வாட்டர் ஃபால்ஸில் இருக்க மரம். இதெல்லாம் நீர் வச்சு, இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி தாங்க போகும். தண்ணி போகிற இடம். சம்மர் சீசனாக தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிருக்கு. அதனால தான் இந்த ஸ்பாட்டுக்கு நம்ம வர முடிஞ்சிச்சு. இந்த மரமாக பார்த்தோன்னா ரெட்டிஷாக தான் இருக்குது. இதுவும் செம்மரம் தான் நினைக்கிறேன். அந்த செம்மரத்தில், அந்த மரத்தில் இருந்த விதையெல்லாம் பாருங்களேன், இவ்வளோ காய் இருக்கே விழுந்துடுச்சு. இங்கே பாருங்கள், காய் எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம ஊர் ஏரி காய் எடுத்துன்னு போய் தூவிடலாங்க. இந்த விதை வந்து இது முளைச்சிருக்கு பாருங்கள். செடி வந்து இவ்வளோ அழகாக முளைச்சிருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம எடுத்துமோ இந்தமாரி சாயிலில் போட்டு வச்சோன்னா, நம்ம ஏரி சைடில் போட்டு வச்சோன்னா ஏரி சைடு வளருங்க. ரெய்னி சீசனில் வாங்க, பயங்கரமாக இருக்கும். நமக்கு சின்ன ஏமாற்றமாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய அனுபவம் நமக்கு கிடைச்சிருக்கு. பீமன் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ் வியூ இதான். என்ட்ரன்ஸு நம்ம உள்ளே போயிருந்தோம். என்ட்ரன்ஸ் எங்கே எப்படி இருக்கு பாருங்கள், அது தெரியுது பார்த்தீங்களா வியூ. இப்போ நம்ம அங்கே தான் அந்த டவுனில் தான் இருந்தோம். ஃபுல்லாக உள்ளே இருக்க வியூவில் எல்லாமே காமிச்சுனா, வெளியே இருக்க வியூ இதாங்க. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது. 2:30க்கு பீமன் ஃபால்ஸில் தான் இருக்கும். 5 to 6 வந்து தான் அப்சர்வேட்டிவ் டெலஸ்கோப் வந்து ஓப்பனிங்கு. ஏஷியாவிலேயே மிகப்பெரிய டெலஸ்கோப் பார்த்திங்கன்னா அங்கே தாங்க இருக்குது. அப்சர்வேட்டிவ் வந்து அங்கே தான் வச்சுருக்காங்க. அங்கே தான் போக போகிறோம். இப்போ பீமன் ஃபால்ஸுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம அப்சர்வேட்டிவ் தான் போக போகிறோம். இப்போ கிளம்பலாம். என்ட்ரன்ஸோட வியூ தான் இது. இந்த ஸ்பைடு பார்த்திங்கன்னா தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்ட்டு, தண்ணி வரப்போ தான் டேஞ்சரஸான ஸ்பாட்டு, ஆழம் அதிகமாக இருக்கிறதுக்காக அந்த சைடு தடை பண்ணியிருக்காங்க. இப்போ தண்ணி இல்லை, நம்ம போயிட்டு தண்ணி இல்லாதனால நம்ம பெனிஃபிட் பார்த்திங்கன்னா அந்த டவுனில் போய் நம்ம இப்போ வீடியோ எடுத்தோம். அந்த டவுன் தான் பார்த்தோம். இப்போ ஃபால்ஸில் குளிச்சுட்டு இங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ஸ் இங்கே இருக்குது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டவர் பார்த்திங்கன்னா வியூ பார்க்கறதுக்கு தான் நினைக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள், எல்லாம் ஹார்ட் விட்டு வச்சுருக்காங்க. ஹார்ட் விட்டு நேம் எழுதி வச்சுருக்காங்க. இந்த பில்டிங் வந்து வியூ பார்க்கறதுக்காகவே இந்த பில்டிங் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து பவர்ஃபுல் வியூ எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. இப்போ மலை மேலே தான் இருக்குது. இந்த மலை மேலேயே சிட்டி, வீடு எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. இது மேலே வாட்டர் ஃபால்ஸ். பிளாக் எடுத்துனே இப்போ கிளம்ப போகிறோங்க. நம்ம நேராக அப்சர்வேட்டிவ் தான் போவோம். அப்சர்வேட்டிவ் போகிற வரைக்கும் ஃபுல்லாக ஸ்பாட்டும் சூப்பராக இருந்தால் அதையும் பிளாக் பண்ணுறேங்க. பீமன் ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ் வெளியே வரும். நம்ம என்ட்ரன்ஸ் விட்டு வந்துட்டோம். என்ட்ரன்ஸுக்கு எதுவும் ஆல்ட்ரோ மாடிஃபை ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ யாரும் வராதிங்க. இந்த மந்த் வந்து மே மந்த் வந்து ஃபுல்லாகவே தண்ணியே இல்லைங்க. தண்ணி வந்தோடனே நான் ஃபால்ஸில் தண்ணி வந்தோடனே நான் வந்து வ்ளாக் போடுறேன். போட்டிங் ஸ்பாட்டு தாங்க. லேக் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. நார்மலாக லேக்காக பார்க்காதீங்க, மலை மேலே, மலை உச்சியில் ஒரு லேக் இருக்குது. அப்படி ஃபீல் பண்ணி பாருங்கள். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இது சில்ட்ரன்ஸ் பார்க். அடுத்து சில்ட்ரன்ஸ் பார்க் தான் வந்திருக்கோம். சில்ட்ரன்ஸ் பார்க் ஏதோ இங்கே இருக்கு பாருங்கள். சில்ட்ரன்ஸ் பார்க். ஸ்டாப் பண்ணுவோம் பைக்கு. இதாங்க சில்ட்ரன்ஸ் பார்க். மலை மேலே இருக்கிற சில்ட்ரன்ஸ் பார்க். ப்ரோ இது சில்ட்ரன்ஸ் பார்க் இதுதானா? ஒர்க்கிங்கில் இல்லையா? ஒர்க்கிங்கில் தான் இருக்கா? எவ்வளோ ப்ரோ டிக்கெட்டு? 10 ரூபா வரும். கோமட்டேரி லேக் வந்து இங்கே இருங்க. கோமட்டேரி லேக் நம்ம அங்கே வந்து போட்டிங் போகிறாங்கல்ல, அதான் கோமட்டேரி லேக். அது பக்கத்துலேயே தாங்க. அப்படியே ஒரு லெஃப்ட் கட் பண்ணி வந்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க்கு இங்கேயே கிட்டே தான் இருக்குது. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போனால் தான் பீமன் ஃபால்ஸு. இன்னும் பீமன் ஃபால்ஸ் அடுத்தது தான் அப்சர்வேட்டரி. அப்சர்வேட்டரி வந்து டெலஸ்கோப், ஏஷியாலே மிகப்பெரிய டெலஸ்கோப் வந்து அங்கே தான் இருக்குது. இப்போ அது டைம் பார்த்தீங்கன்னா 5 to 6. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:15 ஈவினிங்கு. இப்போது சில்ட்ரன்ஸ் பார்க் கொஞ்சம் நேரம் இங்கே வந்து எல்லாத்தையும் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குங்க. சில்ட்ரன்ஸ் பார்க் லைட்டாக அப்படியே பிளாக் பண்ணிவிட்டு நம்ம அப்சர்வேட்டரி கிளம்பிடுவோம். டைம் கரெக்டாக இருக்கும். அப்படியே 5 o'clock அங்கே போய் ரீச் ஆகிடுனா 5 to 6 அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம நைட் ஆகிடும். அப்படியே நம்ம அப்படியே டவுன் ட்ராவல் பண்ணிட்டு முடிஞ்சால் நைட் வீடியோவும் ஆட் பண்ணுறேன். லைட்டாக ஆட் பண்ணுறேங்க, நான் ஃபுல்லாக பார்க்க முடியாது. ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டேரெக்டாக வீட்டுக்கு போயிடுவோம். மரம் வேர் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து அப்படியே பின்னி வர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் ஃபுல்லாக இது சிமெண்ட்டில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் மவுண்டெயினும் அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃபவுண்டைனும் ரெடி பண்ணியிருக்காங்க. அது ஆர்டிஃபிஷியல் ஃபவுண்டைன் இல்லை பாருங்க, ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணியிருக்காங்க. என்ன கேம்ஸ் இருக்குன்னு அப்படியே காமிக்கணும் பாருங்கள். கிட்ஸு மட்டும் தாங்க, கிட்ஸு மட்டும் தான் விளையாட முடியும், பெரியவங்களாம் விளையாட முடியாதுங்க. டிக்கெட் பார்த்தீங்கன்னா 10 rupees தான் நான் டிக்கெட்டு. ரிலாக்ஸேஷனுக்கு சூப்பராக இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க. சமைச்சில்லுன்னு இருக்குங்க. ஏன் சொல்லிட்டு போகிறேன்.
செம்ம கூலிங்காக இருக்குது, செம்ம சில்லுன்னு ஐஸ் வாட்டர் மாதிரி தானே இருக்குது. இந்த ஸ்பாட்டில் இது ஒண்டி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டார்லிங் வந்து உள்ளே போக சொல்லியிருக்கோம். போடா சீக்கிரமா. NR3 பைக்கர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய். அது நானும் வரேன். சர்க்கல் ஷேப்பில் இருக்க சர்க்கஸில் வந்து இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்க பாருங்க. சூப்பராக இருந்துச்சு. பரவாயில்லைங்க, கிட்ஸுக்காக இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு. இப்படி பாருங்க. சில்ட்ரன்ஸ் பார்க்லேருந்து அப்சர்வேட்டிவ் பார்த்தீங்கன்னா 17 மினிட்ஸில் போய் ரீச் ஆகலான்னு போட்டுக்குது. 11 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. இப்போது பீமன் ஃபால்ஸ் போனோம் இல்லைங்க, பீமன் ஃபால்ஸுக்கு அடுத்தது தான் இருக்குது அப்சர்வேட்டிவ். டெலஸ்கோப்பு ஏஷியாலே லார்ஜஸ்ட் டெலஸ்கோப் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. அதில் இப்போ நிறைய பிளானட்ஸ் பார்க்கலாம். இப்போ போயிட்டு அந்த பில்டிங் அமைக்கிறோம், அதுவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இங்கே சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து கிளம்ப போகிறோம். சரி ப்ரோ, பாய் ப்ரோ போயிட்டு வரட்டுமா? சரிம்மா. ஒரு போட்டிங் இன்னும் வந்தது போட்டிங் போயின்னு தாங்க இருக்கணும். நம்ம டைமே இல்லை பார்த்தீங்களா, இப்போயே டைம் ஆகிடுச்சு பாருங்க. 4 o'clock ஆக போகுது. அப்சர்வேட்டிவில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வர கரெக்டாக ஆகிடுங்க. அதுக்கே நைட் ஆகிடும். அதுவும் போட்டிங்லாம் போகவே இல்லை. இப்போ ரைட் சைடு கட் பண்ணால் பீமன் ஃபால்ஸ், ஸ்ட்ரெயிட் ரோடு போனால் அப்சர்வேட்டிவ் வந்துடுங்க பாயிண்டில். ஜியோ நல்லா டவர் கிடைக்கும், ஜியோ யூஸ் பண்ணி பாருங்க. அப்சர்வேட்டரி அதை தெரிஞ்சு பாருங்க, ஒயிட் கலரில் ஒரு லைட்டாக பில்டிங் தெரிஞ்சு பாருங்க. அங்கே தான் இருக்குது அப்சர்வேட்டரி கிட்ட வந்துட்டோம். திருவண்ணாமலை H டிவிஷன். நான் அப்சர்வேட்டரி எதுனா பைக் பார்க்கிங்க தானா? அப்சர்வேட்டிவில் வந்து என்ட்ரி ஆக போகிறோம். ஃபஸ்ட்டு பேட்சே பார்த்தீங்கன்னா நம்ம தான். டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4:10 ஆகுது. 4:10 தான் ஃபஸ்ட்டு பேட்ச்சு. இன்னும் அதுவும் சாட்டர்டே 1 day மட்டும்தான். டிக்கெட் வந்து 50 rupees. இப்போ வந்து சைன் போட்டு உள்ளே கிளம்ப போகிறோம். வாங்க உள்ளே போகலாம், எப்படி இருக்கு பார்ப்போம். சாண்டல்வுட் ட்ரீ இங்கே பாருங்கள், சந்தன மரம், லீஃப்லாம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். சாண்டல்வுட் தெரியுதாங்க, இதுதான் சாண்டல்வுட் சந்தன மரம். ஒரு 4-5 நிறைய மரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுவும் வெளியே இருக்குது பாருங்கள். இன்னும் உள்ளே ஃபுல்லாக இருக்கும் சாண்டல்வுட் ட்ரீஸ்லாம். உள்ளே ஃபுல்லாக இருக்குது. ஆனால் வெளியே இது இருக்குது பார்த்தீங்களா, அது 2-3 ட்ரீஸ் வெளியே இருக்குது. எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸு போட்டிருக்காங்க. மான் நிறைய இருக்கான், மான்லாம் வராமல் இருக்கிறதுக்காக. இந்த டெலஸ்கோப் பார்த்தீங்கன்னா இது வந்து விசிட்டர்ஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, அவங்க ரிசர்ச்சுக்காக மட்டும் யூஸ் பண்ணிப்பாங்க. இங்கே இருக்கிற டெலஸ்கோப்பு இதான் விசிட்டர்ஸ்க்கு அலோவ் பண்ணது. இங்கே வந்து நம்ம வந்து கண்ணில் வச்சு பார்க்கலாமா. அங்கே பெரிய அப்சர்வேட்டரி ஆண்ட பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம மானிட்டர் டிஸ்பிளே மாதிரி வச்சுருப்பாங்களாம், அதில் தான் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே டெலஸ்கோப் இருங்க, இந்த வழியில் மேலே போயின்னு இருக்கும். இப்போது மேலே வந்து பெரிய டெலஸ்கோப் தான் போய் பார்க்க. ராட்சஸை கத்தாய பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. மேலே அப்படியே டாப் ஓப்பன் ஆகுங்க, உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இப்படி இப்போ பார்த்தா இல்லைங்க அந்த டெலஸ்கோப் வந்து 40 inch. இப்போ அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 90 inchங்க. 90 inch 40 inch நல்லா ஷாக்கிங் ரிசல்ட் கொடுத்துச்சு. 90 inchனா எப்படி இருக்குன்னு பாருங்க. கார்டன் ஒர்க்ஸ்லாம் எல்லாமே போயின்னு இருக்குங்க, எல்லாமே ரெடி பண்ணிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 90 inch டெலஸ்கோப் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ரண்டில் தான் இருக்குது, அதுவும் காமிக்கிறேன். ரெடி 1 2 3. இப்போ பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்ட்டு பாருங்கள். மேலே வந்து அப்படியே ஓப்பன் ஆனால் தான் லென்ஸ் வந்து 90 inch லென்ஸ் வந்து வெளியே வரும் டெலஸ்கோப்பு. இப்போ நம்ம உள்ளே தான் போக போகிறோம். உள்ளே போயிட்டு நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி காமிப்பாங்களாம். இப்போது இதான் 90 inch இருக்கிறதுலே மிகப்பெரிய டெலஸ்கோப்பு, வேணு பாபு டெலஸ்கோப். இப்போ உள்ளே தாங்க போக போகிறோம். எவ்வளோ பயங்கரமாக இருக்கு பாருங்கள், எவ்வளோ பெரிய லென்ஸ் பாருங்களேன். இதுக்காக தாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி வரணும். இவர் தாங்க இந்த டெலஸ்கோப்பை வந்து ரிசர்ச் பண்ணி இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் காமிச்சாங்க பார்த்தீங்களா, அவர் தான் வேணு பாபு. அவர் தான் இந்த மிரரை வந்து டெலஸ்கோப் வந்து அவர் தான் இன்வென்ஷன் பண்ணாராம். இன்வென்ஷன் பண்ணி அவர் தான் யூஸும் பண்ணியிருந்தார். அப்படியே ரொட்டேட் ஆகுதுங்க, சாஞ்சினே வருது கொஞ்சம் கொஞ்சமாக. வியூ பாயிண்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு வியூ.
இந்த டெலஸ்கோப் பார்த்தீங்கன்னா 1962 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெலஸ்கோப்பு இப்போ பயங்கரமாக அப்டேட் ஆகிட்டாங்க. இந்த ட்ரீயும் பார்த்தீங்கன்னா சாண்டல்வுட் தாங்க, அப்படியே சாண்டல் ஸ்மெல் வந்து அப்படியே லைட்டாக வருது. இப்போ தாங்க ரெயின் வந்து வந்துச்சு. காலையிலேருந்து ஃபுல்லாகவே வெயில் வாட்டி எடுத்து வச்சுங்க. வேணு பாபு அப்சர்வேட்ரி லென்ஸ் வந்து நம்ம உள்ளே போயிட்டு வந்துட்டோம், எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்மளோட பிளாக் எடுத்துன்னு கிளம்ப போகிறோங்க. பிளாக் ரெயினில் எவ்வளோ சூப்பராக பாருங்கள். இந்த ரெயின் வந்து காலையிலே வந்து இருக்கக்கூடாதாங்க. இப்போ டைம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:10 ஆகுதுங்க. ஈவினிங் 6:10 ஆகிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக வீட்டுக்கு தாங்க. மீட்டரோட வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இன்னும் ஃப்ரண்ட்டு டிஆர்எல் காமிக்கிறாருங்க. ஃப்ரண்ட்டு டிஆர்எல்லாம் சூப்பராக இருக்கும். இங்கே ஃப்ரண்ட்டு டிஆர்எல் செட் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ளெண்டர் பைக்குக்கு டிஆர்எல் R15 செட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த டிஆர்எல் தான். இந்த மாடல் வந்து கேரளாவில் ட்ரெண்டிங். செம்ம கிளைமேட்டுங்க. நல்ல வேலை சன்லைட் கொஞ்சமாச்சு இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இப்போ அதான் எவ்வளோ சின்ன எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. ஊட்டிக்கு வந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இவ்வளோ பயங்கரமான ஒரு ஸ்பாட்டை திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. நம்மளே இது போலூர் டவுன் மேலே ஜவாதி ஹில்ஸ் அங்கே பார்த்தீங்களா இவ்வளோ பயங்கரமான ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் இருக்குன்ட்டு ஆகிட்ட சுருண்டு போயிருந்தேன். நம்ம வந்து இந்த மழைக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகிட்ட ஸ்னோ பெஞ்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. சூப்பராக இருக்குது. நம்ம ஹெட்லைட் போட்டுக்குங்க. GTA Vice City கேமில் இந்த யூரோ ட்ரக்கில் ஓட்டினேன் எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. இப்போ காராக ஹார்ன் அடித்தோடனே எங்கள் ஃபீல் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் வச்சு. மொபைலும் சார்ஜ் காலி ஆகிடுச்சு, எல்லாமே ட்ரைங்க. அப்படியே சோக் போட்டு ஓட்டின்னு வந்துட்டுங்க. அந்த ஸ்லோப் அப்போ கூட பங்கு எவ்வளோ தூரத்தில் இருந்தாங்க, கிட்ட நாளாக. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6:50 PM ஆகுது. இப்போது எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா ஜம்னாமுத்தூர் மேலே தான் இருக்கும். மலை உச்சியில் இப்போ சிட்டியாக இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்க, அந்த இடத்துல தான் இருக்கும். நைட் வியூ எப்படி இருக்குது பாருங்கள். இவ்வளோ ஜம்னாமுத்தூர் மலை உச்சியில் தாங்க இருக்கும், ஹில்ஸில் இருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா மேலே சிட்டி, இவ்வளோ பயங்கரமாக இருக்கும். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 8:12 ஆகுது. இன்னும் மலை மேலே தான் இருக்கும். வியூ எப்படி இருக்குது பாருங்களேன். நல்லா வீட்டுக்கு இறங்கினா இருக்கும். போலூர் சிட்டிக்கு போக போகிறோம். ஹேர்பன் நைட் வியூ எப்படி இருக்குது பாருங்க. நம்ம சேனல் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டு வச்சிங்க. வீட்டுக்கு எப்போ வந்து ரீச் ஆனன்னு பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆயிடுச்சுங்க. நைட்டு ஒரு 9 o'clock வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். நம்ம பைக்கில் வந்து ஃபுல்லாகவே பெட்ரோல் ட்ரை ஆயிடுச்சுங்க. பெட்ரோல் ட்ரை, மொபைல் எல்லாமே கொஞ்சம் சார்ஜ் எல்லாமே டெட் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம ரன்னிங்கில் வந்து இருக்கிறப்ப பார்த்துங்க கொஞ்சம் வீடியோ பைக் கொஞ்சம் சைலண்டாக போயிருக்கோம். அப்படியே ஸ்லோப்பில் போயின்னு இருக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ வந்து நம்ம அப்படியே டோக் போட்டு அப்படியே போய் பங்க் வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டாரு. அந்த பங்க்கில் ட்ராப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் டோக் போட தெரியலிங்க. நான் பைக் வாங்கி நான் டோக் போட்டு 2 பேரும் போயிட்டு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்புறம் அவர் கிளம்பிட்டாரு. நான் பெட்ரோல் போட்டுன்னு வந்துட்டேன். வந்து தான் நம்ம சிட்டியை பார்த்துருப்போம், நைட் வியூ பார்த்துருப்போம். ஜவாத் ஹில்ஸ்லேருந்து போலூருக்கு இறங்கி வந்துருப்போம். ஹேர் பென்ஸ்லாம் நைட் வியூ லைட்டாக காமிச்சிருப்பேன். அந்த சிட்டி அப்படியே வியூ லைட்டாக சின்ன ஸ்பார்க் மாரி ஒயிட் கலர் தெரிஞ்சு பார்த்தீங்களா, சிட்டி தாங்க, போலூர் சிட்டி. அது பீமன் ஃபால்ஸ்லேருந்து ஒன்று எடுத்துன்னு வந்துருக்குங்க. பீமன் ஃபால்ஸ்லேருந்து இங்கே பாருங்கள் சீடு எத்தனை டைப் ஆஃப் சீடு எடுத்தாந்துருக்கு பாருங்கள். இது வந்து செம்மாரமோட விதை ஒன்று. இந்த விதை பார்த்தீங்கன்னா முளைச்சே இருந்துச்சு, காமிச்சேன் பார்த்தீங்களா. நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க ஏரி ஒன்று இருக்குது, லேக்கு. அங்கே தான் போயிட்டு இந்த விதையெல்லாம் இப்போது போட போகிறோம். நம்ம டாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிருக்கு, எல்லாமே ரெடி பண்ணோம். சீக்கிரமாகவே எடுத்துருவோம் நம்ம டாமை. இந்த மரமும் பார்த்தீங்கன்னா நான் தாங்க நட்டேன், சின்ன செடியாக நட்டேன். 2 செடி ஒன்றா சேர்த்து நட்டுருக்கேன். எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க லேக் ஏரிக்கு வந்துட்டோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதாங்க நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க ஏரி. சம்மர் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி வற்றினாலும் ஒரு சென்டராக வந்து நிற்கும். அது பக்கத்தில் இந்த சீடை நம்ம போட்டு வச்சுருவோங்க. அந்த ஏரிக்கார மேலே போட்டு வச்சுட்டுனா அப்படியே முளைச்சி ஒரு மரமாக ஆகிடும். மரமாக வளரும்னு நம்புகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னாங்க இந்த விதை பார்த்தீங்கன்னா இந்த காய் வந்து அங்கேயே முளைச்சிருச்சு. அதனால தான் இது கான்ஃபிடெண்ட்டாக இதை எடுத்துன்னு வந்தேன். இது இன்னொரு மரமாக ஆக்கிடலாங்க. உங்களோட பிளாக்கி பார்த்தீங்களா இவ்வளோ க்யூட்டாக இருக்கான்ட்டு. இன்னும் கொஞ்ச நாள் தாங்க நம்மளோட டாம் எடுத்துடலாம். டிஸ்கவர் பைக் R15 ரெடி பண்ணியிருக்குல்லங்க, அந்த பைக் வந்து பேர் டாம் வந்து சீக்கிரமாகவே எடுத்துடலாங்க. சீக்கிரமாக எடுத்துருவோம். ரொம்ப ஹாப்பியாக இருங்க. ஏன்னா இந்த பைக்கோட கேரளா மாடல்ஸோட ஒர்க் முடிஞ்சிச்சு. அடுத்த ஒர்க் பார்த்தீங்கன்னா நம்ம டாமோட ஒர்க் தாங்க, R15 ஒர்க் தான். ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. ஏரியோட வியூ பாருங்கள். இந்த ஏரி பார்த்தீங்களா, நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க ஏரி. எப்போ வியூ பாருங்க பயங்கரமாக இருக்குன்ட்டு. இந்த காய் பார்த்தீங்கன்னா செம்மரத்துலேருந்து எடுத்தது. இந்த காய் தாங்க விதை. இதை நட்டு வச்சுன்னா தான் இது நம்ம ஒரு வீடியோவில் காமிச்சு பார்த்தீங்களா, இந்த விதை தான் முளைச்சிருச்சு. இயற்கைக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவிங்க.
எல்லா விதையும் பார்த்தீங்கன்னா சாயிலில் ஃபில் பண்ணியாச்சு. நமக்கு அடையாளம் பார்த்தீங்கன்னா இந்த பனைமரம் தான் நமக்கு அடையாளம். சன்செட் ஆகுதுக்கு பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு பனைமரமும் ஒரு சன்செட்டு கிடச்சிதுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஃபோட்டோகிராஃபிக்கு சூப்பராக இருக்குங்க இந்த வியூ. ஜவாத் ஹில்ஸ் vlog வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா, நல்லா இருந்துச்சா, நல்லா இல்லையா, என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். போக போக எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிடுங்க. எதனா மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள், எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம டாம் டிஸ்கவரில் R15 ரெடி பண்ணியிருக்கோம். அந்த பைக் தாங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. சீக்கிரமாக எடுத்தே ஆகணுங்க. சீக்கிரமாக எடுத்துருவோம். கேரளா மோட்டர்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து டாம் எடுத்து ரெடி பண்ணிவிடுவோம். இப்போது மோட்டோ விளாக் கண்டினியூஸாக ட்ராவல் வந்து கண்டினியூஸாக பண்ணே இருப்பேங்க. அடுத்த மோட்டோ விளாக் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பருவதமலைக்கு தாங்க போக போகிறோம். பயங்கர த்ரில்லிங்கான ஸ்பாட்டுங்க. பருவதமலை பார்த்தீங்கன்னா சிவன் டெம்பிள் தான் இருக்குது. அந்த மலை ஏறி தாங்க போய் ஆகணும். செம ஹைட்டு, செம த்ரில்லிங்காக இருக்கும். அந்த விளாக் தான் பண்ண போகிறோம். சிவனுக்கு வந்து நம்ம கையாலே பூஜை பண்ணலாங்க. அந்த கோயிலில் அதாங்க பயங்கரமான ஸ்பெஷல். கருவறைக்குள்ளேயே நம்ம கையாலே நம்மளே பூஜை பண்ணலாம். நெக்ஸ்ட் மோட்டோ விளாக் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். எங்கே போனாலும் சேஃபாக போங்க. ஹெல்மெட் போடாமல் பைக் எடுக்காதீங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே நம்ம சேனலுக்கு கொடுத்துனே இருங்க. நெக்ஸ்ட் விளாக்ல மீட் பண்ணலாம். டாடா பாய்.